தளபதி விஜய் அவர்களுடைய வளர்ச்சிக்கு பல பேர் முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. குறிப்பாக அவருடைய அப்பா சந்திரசேகர் விஜய் அவர்களை சினிமாவில் அறிமுகப்படுத்தியது, அவருடைய ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைத்து அதனை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி விஜய் அவர்களையும் அவருடைய ரசிகர்களையுமே அரசியல் படுத்தியது நம்ம அவர்கள் தான். அதே போல விஜய் சாரிடம் 30 வருடங்களுக்கு மேல பணிபுரிந்தவர் அவருடைய மேனேஜராக இருந்தவர் பி.டி. செல்வகுமார் அவர்கள். இவருடைய தயாரிப்புல விஜய் சார் புலி அப்படின்ற திரைப்படத்திலுமே நடிச்சாரு. அந்த படம் வந்த போது வருமானத்துறை சோதனைகளுமே செல்வகுமார் அவர்கள் சிக்கினாரு. அப்போது விஜய் அவருக்கு எந்த உதவியுமே செய்யல அப்படின்ற புகாருமே இருந்தது. சமீபத்துல தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்காரு பி.டி. செல்வகுமார் அவர்கள். மேலும் அப்போதைய அவர் விஜய் அவர்களை பற்றி பரபரப்பான புகார்களை சொன்னாரு. விஜய் சாருக்காக உழைத்த பலருமே இப்போது அவரிடம் இல்ல அப்படின்னு பலவிதமான சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டாரு. அது மட்டுமல்லாமல் இவரை முழுவதுமாக திமுக கைப்பற்றி விட்டாங்க அப்படின்றது இவருடைய பேச்சில இருந்து நல்லாவே தெரிந்தது. ஒவ்வொரு வாட்டி இன்டர்வியூஸ் கொடுக்கும் போதும் விஜய் அவர்களை பற்றி பல அவதூறான செய்திகளை பரப்பி வந்தாரு. இந்நிலையில சமீபத்திய பேட்டியில பி.டி. செல்வகுமார் அவர்கள் ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களையுமே கோபப்படுத்தும் வகையில ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா, செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு விஜய் அவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கார் அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்டிருக்காரு. அதற்கு பாத்தீங்கன்னா அவர் சற்றுமே யோசிக்காமல், அது எனக்கு எப்படி தெரியும், த்ரிஷாவை போய் கேளுங்க அப்படின்னு நெக்கலாக கொடுத்த பதில் தற்போது சமூக வலைதளங்கள்ல காட்டுத்தீ போல பரவிட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களுமே பி.டி. செல்வகுமார் அவர்களை எதிர்த்து சமூக வலைதளங்கள்ல பல பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் மூல காரணம் திமுக, முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு பலருமே கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.